ஃபோட்டோவை பார்த்த கௌதம் கண்டிப்பாக மதுவை டிவோர்ஸ் பண்ணிடுவான். அப்போ மது எனக்கு கிடச்சிருவா. கூடவே என் அக்கௌண்ட்டுக்கு பணமும் வந்துடும். ஒருவேளை மது எனக்கு கிடைக்காம போனாலும் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும்னு சொல்லி கிரண் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அந்த நேரம் ஸ்ருதி அங்கே வராங்க. அங்கே இருக்கக்கூடிய கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே நிறைய பணம் இருக்குது. இது யாது பணம்னு சொல்லி கிரண் கிட்ட கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ பணம் வேணும்னு கேட்ட, கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீனை காட்டுறாங்க. கிரணுக்கு அபிஷேக் பணம் கொடுக்குறாரு. இது எதுக்கு சார்னு கிரண் கேட்க, நான் சொல்கிறத செய்கிறதுக்குன்னு சொல்கிறாரு. நான் என்ன செய்யணும்னு கிரண் கேட்கும்போது, அந்த டைம் வரும்போது நானே சொல்கிறேன்னு சொல்கிறாரு. உன்னோட திருட்டுக்கு என்ன துணையாக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கோவமாக வெளியே போகிறாங்க. அப்புறமா இவனுக்கு எப்படி இந்த பணம் கிடச்சிதுன்னு யோசிக்கிறாங்க. நைட்டு மது எழுந்து பார்க்கும்போது பெட்டில் கௌதமை காணோம், எங்கே போனார்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே கௌதம் நிற்கிறத பார்த்ததும் தூங்கலையான்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தூக்கம் வரல, உண்மையை சொல்லு, இன்னைக்கு நீ எங்கே போனேன்னு கௌதம் கேட்குறாரு. என் ஃப்ரெண்டை தாங்க பார்க்க போயிருந்தேன்னு மதுமிதா சொல்ல, கௌதம் கோவமா பொய் சொல்லாதான்னு சொல்லி சத்தம் போட்டுறாரு. அவரோட சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வராங்க. கௌதம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் முன்னாடியும் மதுமிதா கிட்ட, நீ கிரணை தானே பார்க்க போன, மரியாதையா உண்மையை சொல்லுன்னு கேட்க மது அழுதுட்டு இருக்காங்க. அவன் தான் கேட்குறான்லாமா, சொல்லு மதுன்னு பாட்டியும் கேட்குறாங்க. ஆமாம், நான் கிரணை தான் பார்க்க போனேன்னு மதுமிதாவும் ஒத்துக்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏய், எப்போ நீ என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியோ, இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, வெளியே போன்னு கௌதம் கோவமா சொல்றாரு. எதுக்காக கௌதம் இவ்வளோ அவசரப்படுற, கொஞ்சம் அமைதியா இரு, என்ன நடந்துச்சுன்னு மதுமிதா கிட்ட விசாரிக்கலான்னு பாட்டி சொல்றாங்க. இனிமேல் விசாரிக்கிறதுக்கு என்ன பாட்டி இருக்குது, இவளுக்கு என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, விருப்பம் இல்லாத வாழ்க்கைய இவ கூட வாழ்றதுக்கு நானும் விரும்பல. முதல்ல நீங்க இருந்து கிளம்புன்னு கௌதம் மதுமிதாவை பார்த்து சொல்ல, நான் சொல்ல வரதை கேளுங்க கௌதம், என்னை கொஞ்சம் பேச விடுங்க ப்ளீஸ்னு மதுமிதா கேட்குறாங்க. கௌதம் மதுவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறாரு. இதை பார்த்து அபிஷேக்கும் லக்கியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கௌதம் மதுமிதா கிட்ட, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாரு. ப்ளீஸ் கௌதம், நான் சொல்றதை கேளுங்கன்னு மதுமிதா கௌதம் கௌதம்னு சத்தம் போட்டுட்டு எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா அவங்க கனவு கண்டிருக்காங்க. திரும்பி பார்க்குறாங்க, கௌதம் தூங்கிட்டு இருக்காரு. அப்புறமா அவங்க எழுந்து போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வந்ததுன்னு சொல்லி அந்த கண்ணாடியை பார்க்க அவங்களோட மனசாட்சி அவங்க கிட்ட பேசுது. உனக்கு புரியலையா மது, நீ சொன்ன பொய் தான் இதுக்கு காரணம், நீ கௌதம் கிட்ட சொன்ன பொய் தான் உன்னை தூங்க விடாம பண்ணுதுன்னு சொல்லுது. காலையில மது எழுந்து பார்க்கும்போது பெட்ல கௌதம காணோம். வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே கௌதம் ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. இவர் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டாரு, நம்மளும் போய் கிளம்பி வந்துடலான்னு சொல்லி அவங்க ரெடி ஆயிட்டு வரும்போது இங்கே கௌதம காணோம். கௌதம்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. மது தான் கால் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் கௌதம் அவாய்ட் பண்ணுறாரு. மறுபடியும் கால் பண்ணதுனால வேற வழி இல்லாமல் அட்டென்ட் பண்ணுறாரு. எங்கே போனீங்க கௌதம், சொல்லாமே போயிட்டீங்க, அப்போ நான் ஆஃபீஸ்க்கு எப்படி வரதுன்னு கேட்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கௌதம் ஃபோனை வச்சிடுறாரு. இதை கவனிச்ச அபிஷேக், கண்டிப்பா இது அந்த லெட்டருடைய ரியாக்ஷனா தான் இருக்கும்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. பாட்டி மது கிட்ட, கௌதம் போயிட்டானாமா, நீ போகலையான்னு கேட்க, இல்ல பாட்டின்னு சொல்லிட்டு மதுமிதா சோகமாவே போறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுதுன்னு சொல்லி பாட்டியும் யோசிக்கிறாங்க. அபிஷேக் யாருக்கும் தெரியாம கௌதமுடைய ரூமுக்கு போறாரு. அங்க மதுவோட டைரியில அவர் வச்ச லெட்டரை எடுக்கும்போது அதை சகுந்தலா பாத்துடுறாங்க. அபிஷேக்கை தனியா கூட்டிட்டு போய் அந்த லெட்டரை பத்தி விசாரிக்கிறாங்க. அபிஷேக்கும் அந்த லெட்டரை பத்தி சொல்ல அவரோட கண்ணத்துல ஓங்கி அறையிறாங்க. இதை பார்த்த லக்கி, சக்கு ரொம்ப கோவமா இருக்கா, இப்ப போனா நமக்கும் பிரச்சனை தான் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாரு. அதை கவனிச்ச சகுந்தலா, அண்ணன் இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சக்கு, இவன் தான் மதுமிதாவுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் லெட்டர் எழுதுனான்னு சொல்றாரு. ஏண்டா அபிஷேக் இப்படியெல்லாம் செய்யற, மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமான்னு சகுந்தலா கேட்க, அதெல்லாம் மாட்டாம நான் பாத்துக்குவேம்மா, அந்த மதுமிதா அந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, முதல்ல அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆஃபீஸ்ல எல்லாரும் மது கிரணை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை சந்தோஷ், அபிஷேக், கௌதம் 3 பேரும் தனித்தனியா நின்று கேட்குறாங்க. பெரிய இடத்து விவகாரம், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பான்னு மேனேஜர் சொல்றாரு. இதை கவனிச்ச சந்தோஷ் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு. உங்களுக்கு சம்பளம் தரக்கூடிய பாஸையும் அவருடைய ஒய்ஃபை பத்தியும் இப்படி தப்பா பேசுறீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு சந்தோஷ் கேட்க, ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இதை தான் சார் பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆள் சொல்றாரு. இதோட ப்ரோமோ முடியுது.